அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு மீன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் விக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா குரு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆண்டு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருட தொடக்கத்திலேயே ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க. எனவே விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்குங்க. இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறலாங்க. கடக குருவினுடைய ஆதிக்க காலத்திற்கு பின் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாங்க. கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் விரயம் கூடும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். வருட தொடக்கத்தில் தனாதிபதியான செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால சொத்துக்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவே தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தொடக்கத்தில் விரயச்சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது. அவரோடு சுக்கிரனும் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முற்படுவீங்க. வழக்குகளும் வாய்தாக்களும் வரலாங்க. பயணங்களை திடீரென மாற்றுவீங்க. அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. வீடு மாற்றம், இடமாற்றம் நன்மை தரும். சுய ஜாதக அடிப்படையில் முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா என்பதை பார்த்து அதன்படி நடந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதோடு நவ கிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 11/5/2025ஆம் தேதி அன்று குரு பகவான் மிருகசிரீஷ் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருங்க. அதே போல் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டுங்க. உறவினர் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும். இரவு பகலாக பாடுபட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன் ஓரளவு தான் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு என்பதால் வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் அவசியம். குறிப்பா குரு பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்க பெறுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்குங்க. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் கொள்வாங்க. அதே போல் பெற்றோருடைய மணி விழாவை நடத்தி மகிழும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொடுங்க. அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வெளிநாடு முயற்சி கைகொடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகியவை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்
பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் விரயங்கள் கூடுங்க. வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் மகிழ்ச்சி தருங்க. வருமான பற்றாக்குறையால் மன வருத்தம் அதிகரிக்குங்க. கடக குருவினுடைய சஞ்சாரத்திற்கு பிறகு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உடன் இருப்பவர்களால் நன்மை ஏற்படுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி பிரச்சனையை எடுத்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. கேட்ட சலுகைகள் கிடைக்கும் விதமா அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.